Hi friends, welcome to Trending Tamizha. நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவையான முட்டை பொரியல் அதாவது முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு அதில 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில 1 கப் அளவு பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே 2-3 பச்சை மிளகாயை பொடியா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், உங்களுக்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். வெங்காயம் முழுமையாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் மிளகு சீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகு சீரகத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4-5 முட்டையை உடச்சி இது போல் சேர்த்துருங்க. நடுவில் வந்து கொஞ்சம் போல் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வைங்க. அப்படியே வந்து நீங்கள் முட்டையை ஊற்றினதும் கிளற ஆரம்பிச்சிட்டா கடாயில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் ஊற்றி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருக்குல்ல வெள்ளை கலரில், இந்த மாதிரி முட்டையாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கை வச்சுட்டு அதாவது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கடாயில் முட்டை பொடிமாஸ் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், கரண்டி வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயங்களோட சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். நம்மளோட முட்டை பொடி மாசும் சூப்பராக தயாராகிடும். இந்த ரெசிபி சாம்பார் சாதம் புளிக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருதில்ல. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நடுவில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலருங்க. அப்போது வந்து இது போல் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ முட்டை முழுமையாக வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த மாதிரி வந்து நம்ம பொடிமாஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் குத்தி விடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ட்ரெண்டிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.